கடும் போட்டிகளுக்கும், சவால்களுக்கும் இடைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்குன்னு தாங்க நம்ம பார்க்க போறோம். அந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தவரை பார்த்தோம்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில், வேலையில பார்த்தோம்னா, இருந்த சவால்கள, இருந்த எதிர்ப்புகள தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த மாசம் பொறுத்தளவுக்கு இன்னொன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, திருமண வயசுல இருக்க நபர்களுக்கு பார்த்தோம்னா, திருமணம் இந்த காலகட்டம் நிச்சயமாகுங்க. திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்தீங்க அப்பன்னா, உங்க கணவன் கூட அல்லது உங்க மனைவி கூட பார்த்தோம்னா, ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்பன்னா, அந்த சூழ்நிலைலாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி, படிப்படியா பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேத்துக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க. அது மட்டும் இல்ல இந்த காலகட்டம் பார்த்தா, உங்களுடைய கணவனுக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கட்டம் நீங்க ஏதாச்சும் பிரசன்ட் பண்ணுவீங்க. ஏதாச்சும் நீங்க வாங்கி குடுப்பீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க நேசிக்கிறவங்க, உங்களுடைய காதல் வாழ்க்கையுமே பார்த்தீங்க நீங்க நேசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க ஏதாச்சும் பிரசன்ட் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய பழைய ஞாபகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் அதிகமா டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அது நீங்க உங்களோட காதல் வாழ்க்கையில மட்டும் கிடையாதுங்க. உங்க நண்பர்களோடையும் சரி. உங்களுடைய பழைய விஷயங்கள்லாம் பார்த்தா இந்த காலகட்டம் நெனச்சு பார்த்து, அத நெனச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிடுவீங்க. இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு பாசிட்டிவான 2டே விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை பிளஸ் பார்த்தோம்னா, நீங்க செய்யக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் இதெல்லாம் இது இது மட்டும் தாங்க உங்களுக்கு இந்த மாச பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்த மாச பொறுத்தளவுக்கு எந்தெந்த விஷயத்துல பிரச்சனை இருக்கோ, அத நீங்க எப்படி நீங்க பார்த்தோம் அப்டின்னா, சுமூகமா இருந்துக்கணும் அப்டிங்கிறத நான் சொல்றேங்க. குடும்பத்த பொறுத்தளவு பார்த்தோம்னா, குடும்பத்துல போட்டி, பொறாமைகள், எதிர்ப்புகள்லாம் அதிகமா இருக்குங்க. குடும்பத்துக்குள்ள பார்த்தோம்னா, நீ ராஜாவா, நான் ராஜாவா அப்படிங்கிற மாரி சூழ்நிலை பார்த்தோம்னா அதிகமா இருக்குங்க. நீங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்தோம் அப்பன்னா, அனுசரிச்சு அரவணைப்பா கொண்டு போணும் அப்படின்னு நெனைப்பீங்க. ஒரு அமைதியா கொண்டு போணும்னு நெனைப்பீங்க. ஆனா குடும்பத்துல பார்த்தோம் அப்பன்னா, உங்க மகனுக்கோ, இல்ல உங்களுடைய ஒய்ஃப்‌க்கோ அந்த மாரி பார்த்தோம் அப்பன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள பார்த்தோம்னா, குடும்பத்துல இருக்க நபர்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி பார்த்தப்ப, நீ பெரியவன், நான் பெரியவன், நீ சொல்றத நான் கேட்கணுமா, நான் சொல்றத நீ கேட்கணுமா அப்படிங்கிற மாரி, ஒரு ஒரு குடும்பத்திற்குள்ள ஒரு கலவரம் நடந்த மாரியே இந்த மாசம் பார்த்தோம்னா இருந்துட்டே இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தோம் அப்பன்னா, இந்த காலகட்டம் பார்த்தோம்னா, சூரியன், சனி, செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சேர்க்கைலாம் இருக்கும்போது பார்த்தோம் அப்பன்னா, அது ஆ ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பார்த்தா பகை அதிகமா உண்டு பண்ணுங்க. அதனால முடிஞ்ச அளவு குடும்ப விஷயங்கள்ல இந்த காலகட்டம் தலையிடாதீங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள பொறுத்தளவுக்கு காசு குடுக்கல் வாங்கல் பார்த்தோம்னா, இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய மாசங்க. இந்த ஏப்ரல் மாசம் பொறுத்தளவுக்கு. ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யாராச்சும் உங்ககிட்ட கடன் வாங்குறாங்களோ, அவங்கலாம் பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா, குடுக்கல் வாங்கல்ல நீங்க கவனமா இல்ல அப்படின்னா, உங்களுடைய காசு ஆ உங்கள விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. அதே மாரி ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, முக்கியமா வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ஒரு பக்கம் உங்களுக்கு வியாபாரம் நல்லா இதா இருந்தாலும், உங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல பார்த்தோம்னா, நீங்க எதிர்பார்த்த லாபம் வராது பார்த்தா, உங்களுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு கவலை அளிக்குங்க. இப்ப நீங்க பார்த்தோம்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 20,000 30,000 நீங்க பார்த்தோம்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு நார்மலா இருக்குங்க. ஆனா நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டீங்க அப்டின்னா, அது பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லாபம் பெரிய அளவுல தராத ஒரு சூழ்நிலைய உண்டு பண்ணுங்க. பண விஷயங்கள பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, கும்பராசியில பிறந்த நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராத்தாங்க இருக்குது. மத்தபடி இந்த மாச பொறுத்தளவுக்கு நீங்க அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்பன்னா, உங்களுக்கு டெம்பரவரியா கொஞ்சம் ரெஸ்ட், கொஞ்சம் லீவ் நீங்க அதிகமா எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா, கடந்த ஒரு சில வாரங்களாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் ரொம்ப டைட்டா இருந்திருக்கும். நீங்க ஓய்வே இல்லாம பார்த்தா நெறைய ஓடிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உங்க மனசுக்கும் நீங்க ரெஸ்ட் குடுக்க மாட்டீங்க. உங்க மூளைக்கும் நீங்க ரெஸ்ட் குடுத்துருக்க மாட்டீங்க. ரைட் ஓகே. இது என்ன பண்ணணும்? அது அடுத்து என்ன பண்ணணும்? இந்த வேலை இருக்கு. அந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய மனசுக்கும், உங்களுடைய மூளைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, சுத்தமா ஒரு ரெஸ்ட்டே இல்லாத ஒரு அமைப்பு இருந்திருக்குங்க. அதனாலேயே எனக்கு எனக்கு கொஞ்சம் அமைதி வேணும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, நீங்க டெம்பரவரியா அந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு லீவு கொஞ்ச நாள் போடலாமா? இல்லாட்டி வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா? அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணி நீங்க லீவு போடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க. அடுத்து முக்கியமா இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க கவனமா இருக்க வேண்டியது பார்த்தோம் அப்டின்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள். அது எந்த செயலா இருக்கட்டும். முக்கியமா பார்த்தீங்க அப்டின்னா, உயரமான இடங்கள்ல இருந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க வேலை பார்க்கறது. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க. நீங்க ஒரு பெண்களா இருக்கீங்க அப்டின்னா, நீங்க இந்த சமையல் அறையில வேலை பார்க்கறது. இந்த நபருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, சார்பார்க்கக்கூடிய பொருட்கள்ல, நீங்க செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா, கும்பராசிய பொறுத்தளவுக்கு இந்த ஏப்ரல் மாசம் பார்த்தோம்னா, உடல்ல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால பார்த்தோம்னா, நீங்க செய்யக்கூடிய இதுல செய்யக்கூடிய வேலைகள், செயல்கள் எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா செய்யுங்க.
அதே மாதிரி உங்களோட உடல் ஹெல்த்துக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகப்படியா முக்கியத்துவம் குடுங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, அந்த காலகட்டம்லாம் தண்ணி நெறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில நபருக்குலாம் பார்த்தீங்கன்னா, பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கலாம் பார்த்தீங்க அப்புட்னா, கொஞ்சம் கால்சியம் சத்து உள்ள ஐட்டத்தலாம் வந்து பார்த்தா நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா பால் குடிங்க. கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளா பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டம் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. ஸோ ஓவராலா வந்து பார்த்தோம் அப்புட்னா, கும்பராசியில பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில் வேலையில எல்லாம் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாசமா தாங்க இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்புட்னா, லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பெர்சனலா ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்புட்னா, ஸ்க்ரீன்ல நம்பர் இருக்கு. நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாரி மத்த ராசிக்காரங்களுடைய பலன்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்புட்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.